Hi friends, welcome back to AS English. When we look at sentences in the conversation model, we can also easily set up question sentences. இப்போது நாம் கான்வர்சேஷன் மாடலில் நாம் சென்டென்ஸ்களை பார்க்கும்போது கொஸ்டின் சென்டென்ஸ்களை எளிதாக எப்படி அமைப்பது என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், ஐ woke up early today. நான் இன்று சீக்கிரம் எழுந்தேன். இப்போது இந்த சென்டென்ஸை அடிப்படையாக வைத்து வேறொரு நபர் இதற்கு சம்மந்தப்படுத்தி வேறொரு கொஸ்டின் கேட்கிறார் என்றால் எப்படி கேட்பார் என்பதை பார்க்கலாம். when do you usually wake up? நீ சாதாரணமாக எந்த நேரத்தில் எழுவாய்? செகண்ட், she is brushing her teeth. அவள் பற்களை துலக்குகிறாள். what do you do after brushing your teeth? பற்களை துலக்கிய பிறகு நீ என்ன செய்கிறாய்? he goes to school every day. அவன் தினமும் பள்ளிக்கு செல்கிறான். do you go to school every day? நீ தினமும் பள்ளிக்கு செல்வாயா? we are watching TV now. நாங்கள் இப்போது டிவி பார்த்து கொண்டிருக்கிறோம். what show are you watching? நீங்கள் எந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? they play football in the evening. அவர்கள் மாலையில் கால்பந்து விளையாடுகிறார்கள். what games do you play in the evening? நீ மாலையில் என்ன விளையாடுகிறாய்? I like to read books. எனக்கு புத்தகங்கள் படிக்க பிடிக்கும். what kind of books do you like? நீ எந்த வகை புத்தகங்களை விரும்புகிறாய்? it is raining outside. வெளியில் மழை பெய்கிறது. do you like rain? உனக்கு மழை பிடிக்குமா? my father is cooking dinner. என் அப்பா இரவு உணவு சமைக்கிறார். who cooks dinner in your home? உன் வீட்டில் இரவு உணவை சமைப்பது யார்? please close the window. தயவு செய்து ஜன்னலை மூடுங்கள். can you close the window please? தயவு செய்து ஜன்னலை மூட முடியுமா? I am feeling hungry. எனக்கு பசிக்கிறது. what do you eat when you are hungry? உனக்கு பசித்தால் நீ என்ன சாப்பிடுவாய்? she is wearing a red dress. அவள் சிவப்பு உடை அணிந்திருக்கிறாள். what color dress do you like? நீ எந்த நிற உடையை விரும்புகிறாய்? let's go for a walk. நாம் நடக்க செல்வோம். do you walk in the evening or morning? நீ காலை நேரத்திலா அல்லது மாலை நேரத்திலா நடப்பாய்? Thank you so much.